शीर्ष स्थान है, உயர்ந்த இடமா இருக்குது, श्रेष्ठ से श्रेष्ठ आत्माओं का संगठन है, சிறந்த ஆத்மாக்களோட சங்கடனா இருக்குது, श्रेष्ठ आत्माओं की यूनिटी यहाँ मिल जाती है, சிறந்த ஆத்மாக்களோட யூனிட்டி இங்க கிடைக்குது. तो यहाँ प्राप्ति भी ऊंचे से होती है। அப்போ இங்க பிராப்தி கூடயும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தியா இருக்கு. और अगर गफलत की பிறகு ஒருவேளை கேர்லெஸ்னஸ் காமிச்சிட்டீங்க, तो घाटा भी बड़े से बड़ा है। ஒருவேளை கேர்லெஸ் பண்ணீங்க, நெக்லெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ லாஸ் கூடயும், அதாவது நஷ்டம் கூடயும் ரொம்ப அதிக அளவில் ஆயிடும். जन्म जन्मांतर का है, ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு ஆனதாயிடும். और उस घाटे के साथ साथ பிறகு அந்த நஷ்டத்துக்கு கூடயே सारे संसार के सामने धर्मराज की सजा के भागी बनेंगे। முழு உலகத்துக்கு முன்னாடி தர்மராஜினோட அந்த ஒரு தண்டனை என்ன இருக்குது, அதுக்கான பாத்திரதாரிகள் ஆயிடுவீங்க, அதை எடுத்துக்க கூடியவங்களாக ஆயிடுவீங்க. அது வேற விஷயம். बाप जितना मीठा है, जितना प्यारा है, அப்பா எந்த அளவுக்கு இனிமையானவரோ அன்பானவரோ, धर्मराज बाप उतना ही कैसा है, தர்மராஜ் அப்பா அந்த அளவுக்கு என்ன இருக்காங்க, उतना ही कठोर है। அந்த அளவுக்கு கடுமையானவங்க இருக்காங்க. बाप नहीं दिखाई पड़ेगा, அப்பா தென்பட மாட்டாங்க. क्या दिखाई पड़ेगा, என்ன தென்படுவாங்க, எப்படி தென்படுவாங்க, जल्लाद दिखाई पड़ेगा। மரண தண்டனை கொடுக்க கூடியவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படி தென்படுவாங்க. जैसे जल्लाद के सामने எப்படி மரண தண்டனை கொடுக்க கூடியவங்க இருக்காங்க இல்லையா, செய்பவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி कोई कितना भी गिड़गिड़ाए, रोए, पीटे, எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு முன்னாடி கேட்டோம், சொன்னோம், அழுந்தோம், लेकिन जल्लाद को रहम அழுகிறாங்க, சொல்கிறாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனாலும் அந்த மரண தண்டனை கொடுக்கக்கூடியவங்களுக்கு रहम नहीं आता है। அவங்களுக்கு இறக்கம் என்றது வர்றதில்லை. तो खून खून कर देता है। அவங்க வெறும் என்ன செய்கிறாங்கன்னா அதே தான், கொலை பண்ணிடுவாங்க. उसको भय भी पैदा नहीं होता। அதாவது மரண தண்டனைன்றது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு பயமும் ஏற்படுறதில்லை. तो वो हालत हो जानी है। அப்போ அந்த நிலைமை ஆயிடும்னு சொல்றாங்க. इसलिए अभी से அதனால இப்போலிருந்து एक एक कदम ஒவ்வொரு ஸ்டெப்பு ब्राह्मण बच्चों को मधुबन की भूमि पर फूक फूक करके रखना है। பிராமண குழந்தைகளுக்கு மதுபனத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பு கூடயும் யோசிச்சு யோசிச்சு ஊதி ஊதி வைக்கணும். आदमी कोई से ये कहे பிறகு யாராவது இப்படி சொன்னீங்க, हमें तो पता ही नहीं था, நமக்கு தெரியவே தெரியல, தெரிஞ்சிருக்கல, हमें तो मालूम ही नहीं था, நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்கல, हमें तो किसी ने बताया ही नहीं, நமக்கு யாருமே சொல்லல, हम तो ऐसे ही आ गए थे, நாங்க அப்படியே இங்க வந்திருந்தோம், तो हम भी देख के आए நாமளும் போய் பார்த்துன்னு வரலான்னு சொல்லி, यहाँ क्या होता है, இங்க என்ன ஆகுதோன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருந்தோம். कहने के निमित्त लेवल पर இப்படிப்பட்ட பேச்ச சொல்லுறதுக்காக நிமித்தமாகாதீங்க. जो समय चल रहा है இப்போ என்ன நேரம் போயிட்டு இருக்கு, अमृत वेले का, அமிர்த வேலைது, ब्राह्मण की दुनिया में ज्ञान सूर्य के प्रत्यक्ष होने का, பிராமண உலகத்துல ஞான சூரியம் பிரத்யக்ஷ ஆகிறதுக்கானதா இருக்கு. और साथ साथ बाहर की दुनिया में भी பிறகு அது கூடயே வெளி உலகத்திலையும் ईश्वरीय ज्ञान प्रत्यक्ष होने का, ஈஸ்வரிய ஞானம் பிரத்யக்ஷ ஆகிறதுக்கான समय को वरदान मिला हुआ है।
அந்த நேரத்துக்கு வரம் கிடைச்சிருக்குது. क्या वरदान मिला हुआ है? என்ன வரம் கிடைச்சிருக்கு? हैं? कैसी? इस समय को वरदान मिला हुआ है. இந்த நேரத்துக்கு வரம் கிடைச்சிருக்கு. नहीं याद आ रहा है? ஞாபகம் வரலையா? ऐसा हमारा जन्म सिद्ध अधिकार है. ये स्थान को भी वरदान मिला हुआ है. அதாவது இந்த இடத்துக்கு கூடயும் வரம் கிடைச்சிருக்குது. क्या? என்ன? अगर श्रेष्ठ कर्म करने के लिए ஒருவேளை உயர்ந்த செயல்கள் செய்யறதுக்காக हम हिम्मत करेंगे तो बाप से सौनी मदद. ஒருவேளை ஒருவேளை நாம தைரியத்தை வச்சோம், அப்போ தைரியத்தை வச்சோம்னா அப்போ அப்பா இடம் இருந்து 100 மடங்கு நமக்கு जरूर मिलेगी. உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இதுல சொன்னாங்க இல்லையா, வரம் என்ன கிடைச்சிருக்குதுன்னா சஃபல்தா हमारा जन्म सिद्ध अधिकार है. அதாவது வெற்றி என்றது அது நம்மளோட பிறப்பு உரிமை. हिम्मत का एक संकल्प करना है कि मुझे सुधर के रहना है. வெறும் அந்த தைரியம் காமிக்கணும். என்ன? எனக்கு திருந்து அதாவது சேஞ்ச் ஆகி காமிக்கணும், சேஞ்ச் ஆகணும், எனக்கு மாறணும். जो कमजोरी बार बार तंग करती है, எந்த குறை அடிக்கடி தொல்லைய கொடுக்குது, उसके लिए दृढ़ प्रतिज्ञा लेनी है. सिर्फ அதுக்காக உறுதியான அந்த பிரதிஜ்ஞா, அதாவது சத்தியத்தை செய்யணும், அவ்வளவுதான். करना और कराना तो बाप को है. செய்யறது செய்ய வைக்கிறது அதெல்லாம் அப்பா மேல இருக்கு. ये करनहार भी है அவங்க செய்பவரும் ஆயிருக்காங்க, और करावनहार भी है. பிறகு செய்விப்பவரும் ஆயிருக்காரு. करा ही लेगा. அவங்க செய்ய வச்சுதான் தீருவாங்க, எப்படியாவது செய்ய வச்சிடுவாங்க. लेकिन अंदर के दिल से ये भावना पैदा होनी चाहिए. ஆனா உள்ளிலிருந்து மனதிலிருந்து இந்த பாவனை ஏற்படணும். तो मुझे अपने को सुधारना है. என்னன்னா எனக்கு என்ன நான் மாத்திக்கணும், திருந்தணும். लेकिन सुधरेंगे कब? ஆனா எப்போ திருந்துவீங்க? दिल साफ तो मुराद हासिल. மனது ஒருவேளை சுத்தமாக இருந்ததுன்னா அப்போ ஏதெல்லாம் ஆசைகள் இருக்குதோ அதெல்லாமே கிடைச்சிடும். बाप के सामने अगर सच्चे न बने, அப்பாக்கு முன்னாடி ஒருவேளை உண்மையானவங்களாக ஆகலைன்னா, झूठ बोले பொய் பேசுனீங்க, तो सच्चा दिल कहेंगे. அப்போ அவங்களுக்கு உண்மையான மனதுன்னு சொல்வாங்களா? அவங்கள साफ दिल कहेंगे. சுத்தமான மனதினர்கள்னு சொல்ல முடியுமா? कहेंगे சொல்வாங்களா? नहीं कहेंगे. சொல்ல மாட்டாங்க. दुनिया के सामने चाहे कुछ भी बोल दे, உலகத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். लेकिन बाप के प्रति जो सच्चे हैं, ஆனா அப்பாக்கு முன்னாடி யாரு உண்மையானவங்க இருக்காங்களோ वो संसार में सत्य खंड की स्थापना के निमित्त बन जाएंगे. அவங்க உலகத்துக்கு முன்னாடி உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆயிடுவாங்க. और दुनिया की नजर में जो झूठे हैं, பிறகு உலகத்துக்கு முன்னாடி யாரு பொய்யானவங்களோ और बाप के सामने सच्चे और साफ से होकर के प्रत्यक्ष होते हैं, பிறகு அப்பாக்கு முன்னாடி யாரு உண்மையான பிறகு சுத்தமான மனதினர்கள்னு சொல்லி பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. ये अपना सच्चा सच्चा पोता मिल देते हैं. இல்லைன்னா தன்னோட உண்மையான போத்தா மேல கொடுக்கறாங்க. उसका सुधार निश्चित है. அவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்க, திருந்துவாங்க. किसी नई दुनिया की स्थापना के निमित्त बनेंगे. அவங்க சத்யுகி புது உலகத்தினோட ஸ்தாபனை செய்யறதுக்காக, அதாவது புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக நிமித்தம் ஆகுவாங்க. सच्चाई के ऊपर बहुत बड़ा मदार है. உண்மை என்ன இருக்குதோ அது மேல மிகப்பெரிய
ஆதாரம் இருக்கு. बाप को धन नहीं चाहिए, அப்பாக்கு தனம் தேவையில்லை, धन नहीं चाहिए, शरीरम வேண்டாம், जन नहीं चाहिए, ஜனங்க வேண்டாம். सत्यखंड की स्थापना के लिए सबसे पहली बात क्या चाहिए? உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தேவை இருக்கு? सच्चाई और सफाई चाहिए। உண்மை, பிறகு சுத்தமான தன்மை தேவை இருக்கு. सच्चे और साफ दिल बच्चे, உண்மையான பிறகு சுத்தமான மனது இருக்கக்கூடிய குழந்தைகள் बाप को बहुत प्रिय है। அப்பாக்கு ரொம்ப பிரியமானவங்க இருக்காங்க, ரொம்ப பிரியமானதா இருக்கு அப்பாக்கு. भले कमजोरियां कितनी भी भरी हुई हो, स्वभाव संस्कार कितना भी खराब हो, இப்போ சுபாவ சன்ஸ்கார் எந்த அளவுக்கு வேணும்னாலும் குறைகள் நிறைஞ்சிருக்கலாம், சுபாவ சன்ஸ்காரம் எந்த அளவுக்கு வேணும்னாலும் கெட்டு போயிருக்கலாம். बाप कोई भी बच्चे का स्वभाव संस्कार नहीं देखते हैं। அப்பா எந்த குழந்தையினோட சுபாவ சன்ஸ்காரத்தை கூடயும் பாக்குறது இல்ல. इसका तो स्वभाव ही ऐसा है, இவங்களோட ஸ்வபாவமே இப்படியே தான் இருக்கு, इसके तो संस्कार ही ऐसे हैं, இவங்களோட சன்ஸ்காரமே இப்படியே தான் இருக்குது, ये तो कभी बदलेगा नहीं। இவங்க எப்பவுமே மாற மாட்டாங்க. इस तरह के विचार बाप के नहीं हो सकते। இப்படிப்பட்ட அந்த சிந்தனைகள் அப்பாவோடது இப்படி எல்லாம் இருக்கிறது இல்ல. அப்பாவோட சிந்தனைகள் இப்படிப்பட்டது இருக்கிறது இல்ல. बाप तो शिक्षा और देते हैं कि बच्चे कभी किसी के स्वभाव संस्कार को मत देखो। அப்பா இன்னும் என்ன கல்வியை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, குழந்தைகளே எப்பவுமே யாரோட சுபாவ சன்ஸ்காரத்தை கூடயும் பார்க்காதீங்க. क्यों? ஏன்? क्योंकि जो स्वभाव संस्कार है वो आज है, कुछ और है, और कल की नई दुनिया जो आने वाली है उसमें ஏன்னா சுபாவ சன்ஸ்காரம் என்ன இருக்குது, இன்னைக்கு ஒன்று இருக்குது, நாளைக்கு புது உலகம் எப்போ வருமோ அப்போ सबके स्वभाव संस्कार எல்லாரோட சுபாவ சன்ஸ்காரம் परिवर्तन हो जाएंगे। பரிவர்த்தனை ஆயிடும். तो स्वभाव संस्कार की देखने की बात नहीं है, அதாவது சுபாவ சன்ஸ்கார பார்க்குற விஷயம் இல்லை. मुख्य बात है முக்கியமான பேச்சா இருக்கு सच्चाई और सफाई। உண்மையான தன்மை பிறகு சுத்தமான தன்மை. सत्यखंड की स्थापना में உண்மையான கண்டத்தினோட ஸ்தாபனைக்காக सच्चाई और सफाई का बहुत बड़ा योगदान। உண்மையான தன்மை பிறகு சுத்தமான தன்மையினோட மிகப்பெரிய இதோட ரோல் இருக்கு. झूठे दिल पर सच्चा साहब राजी नहीं होगा। இப்போ பொய்யான மனது இருக்குதுன்னா அவங்க மேல உண்மையான எஜமான் சந்தோஷப்பட மாட்டாங்க. सच्चे दिल पर सच्चा साहब राजी होगा। அதாவது யாரு உண்மையானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேல உண்மையாலே எஜமான் சந்தோஷப்படுவாங்க. உண்மையான அந்த எஜமான் இருக்காங்க இல்லையா, அவங்க சந்தோஷப்படுவாங்க. எப்போ कब राजी होगा? எப்போ சந்தோஷப்படுவாங்க, குஷியாகுவாங்க? जब मन से जो संकल्प चलाते हैं उसमें भी सच्चाई भरी हुई हो। எப்போ மனதுக்குள்ள என்ன சங்கல்பங்கள் நடத்துறீங்களோ அதுல கூட உண்மையான தன்மை நிறைஞ்சிருக்கணும். ज्ञान के अनुकूल हमारे संकल्प हो, ஞானத்துக்கு அனுகூலமாக தனக்குள்ள சங்கல்பங்கள் நிறைஞ்சிருக்கணும். और जो मुख से वाचा निकालते हैं பிறகு வாயால என்ன பேச்சுகள் வருதோ उसमें भी सच्चाई सफाई भरी हुई हो। அதுல கூடயும் உண்மை பிறகு சுத்தமான தன்மை நிறைஞ்சிருக்கணும். और जो कर्म करते हैं वो भी सच्चा कर्म हो। பிறகு என்ன செயல்களை செய்றீங்களோ அது கூட உண்மையான செயல்களாக இருக்கணும். अपने दिल के अंदर भी लगे தன்னோட மனதுக்கு கூடயும் இந்த விஷயம் தோணணும். कि मैंने ये जो काम किया நான் இந்த ஒர்க் என்ன பண்ணிருக்கேனோ वो सच्चा काम किया, அது உண்மையான வேலையை செஞ்சிருக்கேன், झूठा काम नहीं किया। பொய்யான வேலையை செய்யல. इसलिए
सत्य खंड और झूठ खंड। அதாவது உண்மையான கண்டம் பிறகு பொய்யான கண்டம். सत्य खंड कौन स्थापन करता है? உண்மையான கண்டத்தை யார் ஸ்தாபனை செய்றாங்க? सच्चा बाप सत्य खंड स्थापन करता है और बच्चों को द्वारा कराता है। உண்மையான அப்பா உண்மையான கண்டத்தை ஸ்தாபனை செய்றாங்க, பிறகு குழந்தைகள் மூலமாக செய்ய வைக்கிறாங்க. श्रीमत पर। ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக. और झूठ खंड कौन स्थापन करता है? பிறகு பொய்யான கண்டம் யாரு ஸ்தாபனை செய்றாங்க? रावण। ராவணன். रावण किसे कहा जाता है? ராவணன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? जो दूसरों को रुलाता है, யாரு மத்தவங்களை அழ வைக்கிறாங்க? झूठ बोल बोल करके, பொய்ய சொல்லி சொல்லி, झूठ खंड फैला करके। பொய்யான கண்டத்தை பரவ வச்சு उसको कहते हैं रावण। அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்கன்னா ராவன். एक मत पर नहीं चलेगा, ஒருத்தரோட டைரக்ஷன் அனுசாரமாக நடக்க மாட்டாங்க, न चलाएगा। நடக்க வைக்கவும் மாட்டாங்க. कितों நடக்கிறது நடக்க வைக்கிறது இல்ல. कीमत पर चलाएगा। எத்தனை டைரக்ஷன்ஸினோட ஆதாரப்படி நடத்துவாங்க? अनेकों की मत पर चलेगा और अनेकों की मत पर அநேக ஆத்மாக்களோட டைரக்ஷனை ஃபாலோ செய்வாங்க, பிறகு ஃபாலோ செய்ய வைப்பாங்க. चलाएगा। मनमत पर भी चलेगा। பிறகு மனதினோட வழிமுறைக்கு கூடயும் அதுக்கு அனுசாரமா கூடயும் நடப்பாங்க. क्योंकि अहंकार होने के कारण ஏன்னா அகங்காரம் இருக்கிற காரணத்தினால वो अपनी बात ज्यादा आगे रखेगा। அவங்க தன்னோட பேச்ச ரொம்ப முன்னாடி வைப்பாங்க. वो अपने को ही श्रेष्ठ समझता है। அவங்க தன்னையே உயர்ந்தவங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க.